Daily. Taste the Daily. ராமநாதபுரம் மாவட்டம் உத்திர கோசமங்கை மங்களநாதர் கோயிலில் கும்பாபிஷேகத்தின் போது பக்தர்களிடம் இருந்து 25.5 சவரன் நகை திருட்டில் ஈடுபட்ட 5 பேர் சிக்கினர். சில நாட்களுக்கு முன் நடைபெற்ற மங்களநாதர் கோயிலில் கும்பாபிஷேகத்தின் போது 8 பெண்களிடம் இருந்து 25.5 சவரன் நகை திருடப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்நிலையில் இதில் தொடர்புடையதாக கோவில்பட்டி பகுதியைச் சேர்ந்த 3 பெண்கள் உட்பட 5 பேர் பிடிபட்டனர். ஸ்டாலின் ஆட்சியில் கோவிலுக்கு கூட நிம்மதியாக செல்ல இயலாத நிலை உள்ளதாக மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். சென்னை அம்பத்தூர் பகுதியில் தனியார் மருத்துவமனை முன்பு நிறுத்தப்பட்ட இருசக்கர வாகனத்தை மர்ம நபர் ஒருவர் திருடிச் சென்றார். ஒரகடத்தைச் சேர்ந்த முத்து என்பவர் தனது இருசக்கர வாகனத்தை மருத்துவமனை முன்பு நிறுத்திவிட்டு சென்றுள்ளார். அப்போது அங்கு வந்த மர்ம நபர் முத்துவின் இருசக்கர வாகனத்தை திருடிச் சென்ற நிலையில் சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திறனற்ற திமுக ஆட்சியில் ஏவல் துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் குற்றவாளிகள் அச்சமின்றி கொள்ளை செயல்களில் ஈடுபடுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தலைநகர் சென்னையில் மக்கள் பயன்படுத்தும் சாலையில் கார் ரேஸ் நடத்துகிறோம் என ஸ்டாலின் அரசு செய்த அட்டூழியத்தால் தற்போது ஆபத்தான பைக் ரேஸ் கலாச்சாரம் அதிகரித்திருக்கிறது. கடந்த மாதம் 25ஆம் தேதி பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் பைக் ரேஸில் ஈடுபட்ட இளைஞர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் செயலற்று இருக்கும் காவல்துறை மீது சிறிதும் அச்சமின்றி மீண்டும் இளைஞர்கள் ரேஸில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த ஞாயிற்றுக்கிழமையன்று சென்னை அண்ணா நகரில் இரவு நேரத்தில் பைக் ரேஸில் ஈடுபட்ட இளைஞர்கள் அதை வீடியோவாக பதிவிட்டுள்ளனர். அரசே தவறான முன் உதாரணத்தை ஏற்படுத்திவிட்ட நிலையில் இனி இளைஞர்களை சீர்திருத்த என்ன செய்ய போகிறது என மக்கள் காட்டமாக கேள்வி எழுப்புகின்றனர்.